என்னுடைய குழந்தை டீனேஜ்க்கு வந்திருக்கு. நெறைய அதனோட ஆக்டிவிட்டீஸ்ல மாற்றம் தெரியுது. ரொம்ப அடம் பிடிக்குது. இப்படின்னு எல்லாம் கமெண்ட்ல சில பேர் கேட்கிறீங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னும் கேட்கிறீங்க. இந்த வீடியோவ பாருங்க. டீனேஜ்ல சில புதிய ஹார்மோன்ஸ் எல்லாம் கிக் இன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உலகம் பூரா பரவலா, ஐயோ டீனேஜர்ஸ வளர்க்கணுமா? ஓ மை காட்! என் வீட்ல 2 டீனேஜர்ஸ் இருக்காங்க. இப்படிங்கிற புலம்பல்கள அதிகமா பார்க்க முடியுது. நான் 3 டீனேஜர்ஸ ரெய்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவத்த சொல்றேன். டீனேஜ்ல வர முதல் பிரச்சனை அடம் பிடிக்கிறது, இல்ல கேள்விகள் கேட்கறது. உங்க பாஷையில சொல்லணும்னா எதிர்த்து பேசுறது. அது வரைக்கும் உங்க குழந்தை கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா உங்களை எதிர்க்கும் போது, கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு அதை எதிர்த்து பேசுற மாதிரி தோணும். மரியாதை குறைவா தோணும். நீங்க உடனே நீங்களும் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. பதிலுக்கு உங்க குழந்தையும் கத்த ஆரம்பிச்சுக்கும். அப்புறம் என்ன, ஒரே அமக்கலம் தான். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். காலங்கள் மாறிக்கிட்டு வருது. உங்க கொள்ளு தாத்தா பாட்டி காலத்துல இருந்த பேரண்டிங் ஸ்டைல் உங்க தாத்தா பாட்டி காலத்துல இல்ல. உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்த பேரண்டிங் ஸ்டைல் உங்க அப்பா அம்மா காலத்துல இல்ல. உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்த பேரண்டிங் ஸ்டைல் உங்க காலத்துல இல்ல. இப்ப உங்க குழந்தைங்க காலத்துல இருக்கும். நம்மளும் நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைல மாத்தியே ஆகணுங்கிற கால கட்டாயம். உங்க குழந்தை ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேக்குது அப்படின்னா, இப்ப நம்ம பேரண்டா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? வாயை மூடு, எதிர்த்து பேசாத அப்படின்னு. நம்மளும் வாயை மூடிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கேள்வி கேக்குது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அது எதிர்த்து பேசுறது கிடையாதுங்க. அவங்க காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. பிளைண்டா கண்மூடித்தனமா எதையும் அவங்க ஃபாலோ பண்ண விரும்பல. இது நல்ல விஷயம் தானே. 2வது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் சில சமயம் நீங்களே கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். யார் மேலேயாவது காட்டுவோம். ஹஸ்பண்ட் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ நம்மள அறியாம காட்டிடுவோம். அதே மாதிரி குழந்தைகள் தன்னுடைய உடல் ரீதியான மாற்றம், மன ரீதியான மாற்றம், ஸ்கூல்ல அவங்க என்டூர் பண்ற ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு கேட்கவே வேணாம். எவ்வளவு ஒரு பர்டன் இருக்கு ஸ்கூல்ல அப்படின்னு. இதே எல்லாத்தையும் நம்ம மேலையும் காட்டிடுவாங்க. அதுக்கு பிரச்சனை அவங்க இல்ல. அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரே நேரத்துல உடல், மனம், வெளியில சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வரும்போது அந்த பிரஷர் அவங்களுக்கு தாங்க முடியாது. இதுக்குதான் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஹாபி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு விளையாட்டோ, ஒரு ஸ்போர்ட்ஸோ, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த எனர்ஜி உள்ள அவங்களுக்கு இருக்கிற கோபம், அந்த ஆத்திரம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏதோ ஒரு அவுட்லெட் வேணும். அந்த எனர்ஜி அவங்களுக்கு வெளியேற்றுறதுக்கு கண்டிப்பா ஒரு ஹாபி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்துல சேர்த்து விடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குமே தவிர அவுட்லெட்டா இருக்காது. அடுத்தது, உங்க குழந்தை உங்ககிட்ட எதிர்த்து பேசுது, அடம் பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பதிலுக்கு பதில் கத்துறதுனால எந்த ஒரு சொல்யூஷன் ஆக போறது இல்ல. நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்காக அது கோவமா இருக்கும்போது, நீ கோவமா இருக்க, அதனால நம்ம இப்ப பேச வேண்டாம். நீ எப்ப அமைதியா வந்து இந்த கேள்வியை கேட்கிறியோ அப்ப நான் இதுக்கான பதில பேசலாம். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவந்துருங்க. இல்ல மௌனமா இருங்க. அதுக்கப்புறமா எதனால இப்படி பேசின, என்ன பிரச்சனை, ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையா, உனக்கு எதுவும் பிரச்சனையா, ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் பேச்சு கொடுத்து பேச ட்ரை பண்ணுங்க. பேரண்டா இருந்து நம்ம குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், லகான் அப்படியே டைட்டா பிடிக்கணும் அப்படிங்கிற பேரண்டிங் இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஃப்ரெண்டா இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க பேசுற மாதிரி நம்ம மாறணும், நம்மள மாத்திக்கணும். அது அவங்களா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாம தான் பேச்சு கொடுக்கணும். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து இருந்த உடனே ஒரு குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து வச்சுக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, இன்னைக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது, என்ன நல்ல விஷயம் நடந்தது, உன் ஃப்ரெண்ட்ஸோட உன்னுடைய நாள் எப்படி போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது டீனேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடில இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட், நான், எங்க குழந்தைகள் 3 பேர்கிட்டையும் நாங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள். அதனால இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் என்ன மாதிரி விஷயம் சரியோ தப்போ, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையுமே ஓப்பனா வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் பேரண்டிங்ல ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட், ஒரு பேரண்ட்டுக்கும் குழந்தைக்குமான அந்த ட்ரஸ்ட். நான் எது வேணாலும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், ஃப்ரீயா பேசலாம் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது இந்த காலத்துக்கு அவசியமான ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.